சாப்டர் 18ஓட ஸ்பாயிலர்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. இதில் நம்ம நினச்சதுக்கெலாம் நேர்மாறாக தான் நடந்திருக்குன்னு சொல்லணும். ஓஜி கண்டிப்பாக ஊற்றிக்கிட்டாரு. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போய். இது கண்டிப்பாக ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் தான். சாப்டர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சாப்டரில் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை நினைக்கிறவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். நம்ம கவாக்கி வந்து லிமிட்டை பிரேக் பண்ண சொல்லி நம்ம அம்மோட கிட்ட போயிருப்பார். இந்த சாப்டரில் கெத்தாக வருவான்னு பார்த்தா சரியான வெத்தாக வந்திருக்காரு. ஜோக்கர் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. இவர் என்னமோ 2 பேர் சண்டை பிடிக்க போகிறாங்கன்னு சுமீரையும் ஓடி வந்துக்கிட்டு இருந்தா அசால்ட்டாக வாய்ஸ் கமெண்ட்டை வச்சு நம்ம அம்மோட தூங்க வச்சுட்டாரு நம்ம கவாக்கியை. என்ன துங்கிருச்சு. இதுக்கப்புறம் அமோட அண்ட் சுமிரேக்குள்ளே சின்ன ஒரு கான்வர்சேஷன் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் டெக்ஸ்பாயிலர்ஸ்லாம் அந்தளவுக்கு விலாவரியாக சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது சாப்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாமே. பேனல் சாப்டர் லீக் கூட இன்னும் வரல. பேனல் லீக் வராதனால நம்ம வந்ததுக்கும் இன்னும் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ அப்படியே கட் பண்ணி சாண்ட்விச்சுக்கு போகிறாங்க. நம்ம சிஞ்சூஸை அப்படியே ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருந்தாங்கல்ல, இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட்டை உடைக்கிறானுங்க. ஏற்கனவே இவங்கெல்லாம் ரொம்ப உஷாரான ஆட்களாக தான் இருக்கானுங்க. யோடா நராயா கூப்பிட இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம யோடா வந்து சின்ன ஒரு பிட்ரே கொடுக்கறதுக்கே நம்ம ஷிங்கி உஷாராக டக்குன்னு அயன் சாண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இடத்துல ரியோவுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது இவங்க ஒன்றும் நம்மளோட அலாய் கிடையாது, இவங்க நம்மளை போட்டு தள்ளி தோத்திரத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோ தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம எல்லாரையுமே நம்ம ரியோ வந்து இந்த இடத்துல அயன் சாண்டால் கட்டி போடுறாரு. அப்படியே சின்ன வயசில் கொணாமலோட மொய்கி விளையாண்டது காமிக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி நம்ம மார்ச் தான் ப்ளஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சடனாக அவங்களும் கொஞ்சம் ரேஜ் மோடில் அம்பிலேருந்து அண்ணியனாக மாறுறாங்க. ஆனால் அப்படியே பார்த்தா நம்ம சாராடா நம்ம யோடோவே அட்டாக் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸே அட்டாக் பண்ணுறாங்க. இது ஒன்றும் சாராடாவை சுயநலமாக அட்டாக் பண்ணல. நம்ம ரியோட ஒன் ஆஃப் த எபிலிட்டி தான் இதுவும். அண்ட் யோடோ அண்ட் சாராடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரியோட எபிலிட்டி நியூ எபிலிட்டியான ஒரு புது எபிலிட்டியும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒன்றும் பேர்லாம் சொல்லலை. ஆனால் இது வரைக்கும் கோஜி எப்படி நினச்சேன்னா குறி வச்சா அந்த மாதிரி தான் நினச்சிக்கிருந்தேன். பட் இப்படி சொதப்பிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஸ்குவாட் வந்து அயன் சாண்டை கட் பண்ணது யாருன்னு நான் பொருட்டுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்தா அந்த இடத்துல அராயா தான் வந்திருக்காரு, நம்ம ஷிங்கியோட ஃப்ரெண்டு. இந்த இடத்துல அராயா வெர்சஸ் ரியூ அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். உண்மையிலே நல்ல விஷயந்தான். சைடு கேரக்டர்லாம் கொஞ்சம் ஒரு சாப்டரே மெயினாக கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகே, சாப்டர் வந்து பார்க்கலாம். டாட்டா.